ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சூப்பர் மணி ஆப்ல நம்ம எப்படி யூபிஐ பின்னை ரீசெட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து யூபிஐ பின் வந்து மறந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எப்படி யூபிஐ பின்னை ரீசெட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி யூபிஐ பின்னை ரீசெட் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து ஆதார் கார்டை பயன்படுத்தி, ஆதார் நம்பரை பயன்படுத்தி நம்ம வந்து யூபிஐ பின்னை ரீசெட் பண்ண போறோம். அது எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். சூப்பர் மணி யூபிஐ ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ப்ரொஃபைல் பேஜ்ல இப்போ இதுல வந்து பாருங்க லிங்க்டு அக்கவுண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. லிங்க்டு அக்கவுண்ட்ஸ்ல இப்போ இதுல வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின்ன மறந்துட்டீங்களோ, இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின்ன ரீசெட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் தான் மறந்துட்டேன், ஃபர்கெட் ஆயிடுச்சு. அதனால இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் லோடிங் ஆகி இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ரீசெட் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரீசெட் யூபிஐ பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ரீசெட் யூபிஐ பின்னை கிளிக் பண்றேன். இப்போ ரீசெட் யூபிஐ பின்னை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். கீழ இருந்து இப்படி ஒரு பாப் வரும், செட் யூபிஐ பின் யூசிங் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் டெபிட் கார்டு டீடைல்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல ஆதார் நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம வந்து யூபிஐ பின்னை ரீசெட் பண்ண போறோம். அதனால ஆதார் நம்பர்ல செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல வந்து பாருங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க செக் பாக்ஸ்ல. ஓகே, நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு பிறகு கீழ பாட்டம்ல கண்டினியூ இருக்கு, கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். செட் யூபிஐ பின் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க என்டர் ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் ஆஃப் ஆதார் நம்பர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய ஆதார் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ கீழ பாட்டம்ல கன்ஃபார்ம் இருக்கு, கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆதார் நம்பரையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிருக்கணும். அதாவது உங்களுடைய ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின்ன ரீசெட் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்க உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம் இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல இப்போ ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணும். அதே சமயம் இப்போ பேங்க் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். அதாவது ஆதார் நம்பர் வந்து பேங்க் சைட்ல லிங்க் ஆயிருச்சு அப்படின்னா பேங்க் சைட்ல இருந்து ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா வரும். 2 ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா வரும். 2 மெசேஜ் வந்து வரும். ஆதார் சைட்ல இருந்து வரும், பேங்க் சைட்ல இருந்து வரும். அதனால வந்து பாருங்க இப்போ நீங்க கீழ பாட்டம்ல கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா 2 மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும். 2 ஓடிபி வந்து வரும். ஓகே, இப்போ நான் கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க இப்போ இதுல என்டர் 6 டிஜிட் ஆதார் ஓடிபி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுல வந்து ஆதார் ஓடிபி வந்து என்டர் பண்ணும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ஆதார் ஓடிபி வந்து வந்துருச்சு. ஆதார் ஓடிபி வரும், உங்களுக்கு பேங்க் ஓடிபி வரும். 2 மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா உடனே வரும். நீங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ஆதார் ஓடிபி அப்படின்றது இதுல வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் போயிட்டு நீங்க மெசேஜஸ் ஆப்ல போயிட்டு நீங்க ஆதார் ஓடிபி பார்த்து இதுல வந்து என்டர் பண்ணணும். ஆதார் ஓடிபி வந்து 6 டிஜிட்ல இருக்கும். ஓகே, இப்போ நீங்க ஆதார் ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க கீழ பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து பேங்க் ஓடிபி ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜென்ரேட் ஆகல அப்படின்னா நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் போயிட்டு நீங்க மெசேஜஸ் ஆப்ல போயிட்டு பேங்க் ஓடிபி பார்த்து இதுல வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க திரும்ப இந்த ஆப்க்குள்ளே வந்து ஓகே இப்போ வந்து பாருங்க நான் வந்து பேங்க் ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ அடுத்த பேஜ்ல செட் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சில பேங்க்ல 6 டிஜிட்ல யூபிஐ பின் என்டர் பண்ற மாதிரி இருக்கும், சில பேங்க்ல 4 டிஜிட்ல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கான புதிய யூபிஐ பின் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ கீழ பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ அடுத்த பேஜ்ல கன்ஃபார்ம் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண அதே யூபிஐ பின்னை திரும்ப என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து திரும்ப என்டர் பண்ணிட்டேன். இப்போ கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க யூபிஐ பின் வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்போ வந்து ரீசெட் வந்து ஆயிடும், சேஞ்ச் வந்து ஆயிடும். யூபிஐ பின் சேஞ்ச்டு சொல்லிட்டு வந்து பாருங்க இப்போ வந்து நம்ம யூபிஐ பின் சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து யூபிஐ பின் சேஞ்ச் பண்ணது சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு இதுல வந்து பாருங்க செக் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. செக் பேலன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. செக் பேலன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை நீங்க வந்து புதுசா செட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த யூபிஐ பின்னை என்டர் பண்ணிக்கோங்க. நியூ யூபிஐ பின்னை என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது சக்சஸ்ஃபுல்லா பேலன்ஸ் வந்து காமிக்கும். அப்படி காமிச்சது அப்படின்னா யூபிஐ பின் வந்து சரியா ஒர்க் ஆகுது சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ எனக்கு வந்து காமிக்குது பாருங்க. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் யூபிஐ பின்னை ரீசெட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.